தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறது வந்து ரொம்ப சரியா இருக்கு. பல்வேறு தலைவர்கள் வந்து செய்யறாங்க. ராஜ்பவத்துல கூட திரும்பி பாலியல் ஏற்கனவே நான் சொன்ன தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கோட்டையில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, விளாத்திக்குளத்திலே ஒரு மாணவி, பள்ளிக்கு சென்ற மாணவியை பாலியல் செயலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் அந்த மாவட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். இதுவே இந்த சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு சான்று. அவரு சொன்னா சொல்லிட்டு போறாரு, புதுசா தானே வந்திருக்காரு, தேர்தல் முடிஞ்சாதான் அவருடைய விவரம் தெரியும். எந்த அதிருப்தியும் இல்ல. எங்க அதிருப்தி இருக்கு? நீங்க தான் ஊடக நண்பர்களும் பத்திரிகை மூலம் திருத்து போட வேண்டும். எங்களோட கூட்டணி நல்லா சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 23 நாட்களாக கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கொண்டே இருந்து 2 நாளைக்கு முன்னாடி இறுதி செய்யப்பட்டது. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் வார்த்தை போகும். பத்திரிகையில செய்தி, ஊடகத்துல செய்தி. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விலகிவிடுவோம் என்ற நிலைக்கெல்லாம் வந்து விட்டார்கள். காங்கிரஸ் தலைவர்களும் இந்த மாநில பொறுப்பாளர் போட்டவர்களும் அவர் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டார். அதற்கு எதிர்கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் குறிப்பிட்டார்கள். இதெல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்த செய்தி. அப்படித்தான் அங்க இருந்தது. அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் கூட மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முக்கிய தலைவர் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்துக் கொண்டே அழுகின்றேன், அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த கூட்டணியில் இருக்குது. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை கழகத்துல எங்களுடைய கூட்டணி தலைவர்களை அழைத்து பேசினோம். பேசி முடிஞ்சனோம். அன்றைய தினமே எங்க கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் பட்டியல் அதிமுக சார்பாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அப்புறம் ஒரு நாள் கழித்து 2வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய தினம் 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில எந்த ஒரு சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்தி 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.